அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று அண்டை நாடுகளில் உண்டான அரசவர்களுக்கு இஸ்லாமிய சத்தியத்தை, இஸ்லாமிய கொள்கையினுடைய அடிப்படை விஷயங்களை எழுத்தின் மூலமாக அந்தந்த அரசர்களுக்கு எப்படி எழுதினார்கள் என்பதனை நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் நம்முடைய கொள்கையில் நம்முடைய ஈமானுடைய உறுதியில் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எழுத்தின் மூலமாக, அவர்களுடைய கடிதத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகையினாலே கொள்கையின் அடிப்படையில், கலிமாவின் அடிப்படையில் நாம் எண்ணங்களையும் செயல்களையும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடிதத்தின் மூலமாக நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள். அல்லாஹு தஆலா அப்பேற்பட்ட எண்ணங்களை வளர்த்து கொண்டு அப்பேற்பட்ட ஈமானில் நிலையாக இருப்பதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.